So to begin the show, இன்னைக்கு வந்து we'll have the trailers screening for us. So trailer பார்த்துக்கலாமா? முஃபாசா லைன் கிங் உடைய trailer உங்களுக்காக. காட்டு ஆள்றது யாரா இருந்தாலும் அந்த காட்டோட நியதியை தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் உண்மையான தலைவன். காட்டை ஆடுறோம், கூட்டத்தை ஆடுறோம்னு யார் வேணும்னாலும் சொல்லிக்கலாம். ஆனா இந்த காட்டுக்கு ஒரே தலைவன் நான் தான். டேய் டிமோ, நம்மளும் போய் இந்த காட்டை ஆளலாமா? போப்பா நம்ம காட்டை ஆள பிறந்தவங்க இல்ல, கவலை இல்லாம வாழ பிறந்தவங்க. இந்த காட்டு ஆள ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை ஆள போறது அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கலான்னு அவங்க நினைக்கலாம். ஆனா யார, எங்க, எப்போ, எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்றது அந்த பதவி தான். சரி, இப்போ அந்த பதவி யாரை தேர்ந்தெடுக்கும்? ஸோ இனிஷியலாக தெரில, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் அ பிக் தேங்க்யூ டு விவேக் அண்ட் தி என்டையர் டீம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் டப்பிங் ப்ராசஸில். ஸோ தட்ஸ் ஹவ் முஃபாசா ஹேப்பன். ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் அது. அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்களுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோடய குழந்தைங்க நான் பண்ணது. ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஃபஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங், ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் வி செட் விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார் அஸ். ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பருக்கு நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம் அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லாயிருக்கு. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் நீங்கள் டிஸ்னியில் இந்த 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர், என் தம்பி அர்ஜுன், அப்புறம் ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ்.
ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரானது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னும் ஒன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, கியா புக்கா பக்கியா ஜுக்கா அந்த ஆனால் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூமில் ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுண்ணா. எந்த பாட்டுன்னா அதில் வரும், இதை கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாட வச்சிட்டார். என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராகிடுச்சு, இது என்ன லாங்குவேஜ் சார்னு. இட்ஸ் லைன் கிங் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம். ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வாட், அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும். தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர். ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு மிக்கி மவுஸ்லேருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க. இப்போ லயன் கிங்கில் வந்து முடியல, இப்போ வந்திருக்கு. ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமை, உண்மையாகவே பெருமை. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்தேன். அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு க்ரெக்ஸ் வேணும். தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம். நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு, நன்றி விவேக், whoever were part of this. Thank you my colleagues. Thank you Koranga. காட்டு ஆள்றது யாரா இருந்தாலும் அந்த காட்டோட நியதியை தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் உண்மையான தலைவன். காட்டை ஆடுறோம், கூட்டத்தை ஆடுறோம்னு யார் வேணும்னாலும் சொல்லிக்கலாம். ஆனா இந்த காட்டுக்கு ஒரே தலைவன் நான் தான். டேய் டிமோ, நம்மளும் போய் இந்த காட்டை ஆளலாமா? போப்பா, நம்ம காட்டை ஆள பிறந்தவங்க இல்ல, கவலை இல்லாம வாழ பிறந்தவங்க. இந்த காட்டு ஆள ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை ஆள போறது நான். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவியை தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க நினைக்கலாம். ஆனா யார, எங்க, எப்போ